யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் வைபவா? சொல்லு. அம்மா அஸ்வின். வைபவோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்லை சார். ஆமா ஆமா கண்டிப்பா. ஓகே. எத்தனையோ பேர் முத கல்யாணத்துல நம்ம வெண்ணிலா மாதிரி தான் கஷ்டப்படுறாங்க. எல்லாருக்குமா இன்னொரு நல்ல வாழ்க்கை அமையுது? அதானே. அதுக்கும் ஒரு அதிர்ஷ்டம் வேணும்ல. ஆமா வெண்ணிலா, நீ அதிர்ஷ்டசாலிதான். மாப்பிள்ள நல்ல குணமா இருக்காரு. இவ்வளவு நாள் புருஷனும் இல்லாம புள்ளைய வச்சுக்கிட்டு அவ பட்ட பாடு கொஞ்சமா நெஞ்சமா. எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் வந்துருச்சுல்ல. கௌரி அக்கா, நீங்க கோயில் கோயிலா ஏறி இறங்குனது வீண் போகல. கல்யாணத்தை பண்ணிட்டு புள்ளைய குடுத்துட்டு போனவெல்லாம் ஒரு ஆம்பளையா? கட்டையில போறவன் கட்டின பொண்டாட்டிய கண் கலங்காம பாத்துக்கிறவன் தான் ஆம்பளை. நீ அப்படி சொல்ற. சில பொம்பளைங்களுக்கு கண்ணுக்கு கண்ணா பாத்துக்கிற புருஷன் கிடைச்சும் வச்சு வாழ தெரியலையே. நம்ம மாப்பிள்ளையோட முதல் சம்சாரம் மாதிரியும் சில ஜென்மங்கள் இருக்கே. எப்படியோ கடவுள் உங்க 2 பேருக்கும் முடிச்ச போட்டுட்டான். இனிமே நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும். பவுனு, நீ ஆசீர்வாதப்பட்டல பலிக்காம போகுமா? அவங்க நல்லா இருப்பாங்க. மகா, பவுனையும் ஜெயக்குடியும் நல்ல கவுனி. மாப்பிள்ள, உங்களுக்கு என்ன வேணும்? சாப்பிடாம உட்காந்துருக்கீங்க? சாம்பார். வாங்க. இந்த வரேன். அறிவுள்ள சாம்பார் கொண்டு எங்கடா கூட்டுற? ஏன் மேல ஊத்த வேண்டியதானே? அங்கிள், இப்போ எதுக்கு ஜீவா அங்கிள் அடிச்சீங்க? ஏய் மதி. பாட்டி, நீங்களும் தானே பாட்டி பாத்தீங்க. எதுக்கு ஜீவா அங்கிள் அடிக்கணும்? மதி, அவன் என் கையில ஊத்துறத பார்த்தல்ல, அப்புறம் அடிக்காம என்ன பண்ணுவாங்க? யாராச்சும் வேணும்னே ஊத்துவாங்களா? தெரியாம பண்ணிட்டாங்க. அதுக்காக ஜீவா அங்கிள் ஏன் அடிக்கிறீங்க? அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? மதி, பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது? மா, பெரியவங்களுக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா? உங்களுக்கு ஜீவா அங்கிள் பத்தி தெரியும்ல. மதி, இது பெரியவங்க நடுவுல இருக்கிற பிரச்சனை. அவங்க பாத்துப்பாங்க. நீ ஒழுங்கா உட்காந்து போய் சாப்பிடு. மாட்டேமா. இவரை ஜீவா அங்கிள் கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. மதி, பரவாயில்ல, விட்டுருமா. நீங்க சும்மா இருங்க அங்கிள். அவர் உங்களை அடிச்சது எனக்கு பிடிக்கல. தப்பு. அவர் மன்னிப்பு கேட்கணும். அங்கிள், நீங்க சாரி சொல்லுங்க. அவர் பண்ணது தப்பு, அதனாலதான் அடிச்சேன். என்னால சாரி எல்லாம் கேட்க முடியாது. எனக்கு உங்களை பிடிக்கல. எனக்கு ஜீவா அங்கிளை தான் பிடிக்கும். அவர் தான் நல்லவர். நீங்க பேட், வெரி பேட். மதி. மதி, ஏன்பா, எல்லா பிரச்சனையும் ஒன்னாலதான். ஒரு வேலையை உன்னால ஒழுங்கா செய்ய முடியாதா? இவனெல்லாம் கார்மெண்ட்ஸ்ல வச்சுக்கிட்டு எப்படிதான் குப்பை கொட்டுறீங்களோ தெரியல. கௌரி,
ஏதோ நடந்தது நடந்து போச்சு. அத நீ தேவையில்லாம பேசி பெருசாக்காத. அதானே, நான் வாயை திறந்துடக்கூடாதே, உடனே நீங்க வந்துருவீங்களே. ஜீவா, நீ வேலை பார்த்த லட்சணம் எல்லாம் போதும், போ முதல்ல இங்க இருந்து.